Smoking causes cancer. Smoking kills. புகைப்பிடிப்பது புற்றுநோயை உண்டாக்கும் மற்றும் உயிரைக் கொல்லும். Liquor drinking is injurious to health. மது அருந்துதல் உடல்நலத்துக்கு தீங்கு விளைவிக்கும். அண்ணே வணக்கண்ணே. யோ வாயா வா. ஒவ்வொருத்தனும் 2 பேரை கரெக்ட் பண்ணி நம்மள இருக்கு. யோ வாயாங்க. அண்ணே யார் இவன்? இந்த ஆளை எதுக்கியா கூட்டு வந்த? பார்க்கறதுக்கு எப்படி இருப்பானே? பயங்கர வாய் டேலண்டானவன். நீங்கள் ஒரு தடவை செக் பண்ணுங்க. பயங்கர வாய்ப்பாச்சு. மொக்கையை பார்த்தாலே தெரியுது. சிறந்த வேலைக்காரன் இருப்பான் போல இருக்க. எங்க உன் டேலண்ட்டை காட்டு. ஒரே நிமிஷம். என்ன பேக்கை காட்டுறான்? எல்லாம் ஓகே. ஆமா அதனா கண்ணத்துல அசிங்கமா ஒரு பொட்டு. சார் பொண்ணுங்களுக்கு எல்லாம் என் மேல ஒரே கண்ணு சார், அதனால திஷ்டி பொட்டு சார்.
சரி, உன் பேர் என்ன? ஆறுமுகம் சார், ஆறுமுகம். ஷோ, நேம் இவ்வளோ ஓல்டாக இருக்கு. பொண்ணுங்கள்லாம் உன் மேலே ஒரு கண்ணு வச்சிருக்குன்னு சொன்னேன்ல, அதனால உன் பேர் இன்னிலேருந்து ஆரவ். தேங்க்யூ சார். குட். சரி, தளபதி மாதிரி பண்ணு. இது விஜயா? சரி தலை, எல்லாம் ஒரே ரியாக்ஷன் காட்டுறானே, விளங்கிடும். சரி, சூப்பர் ஸ்டார் மாதிரி பண்ணு. ஐயோ, போட்டுக்கோ. சரிப்பா, நான் சொல்றது கவனமா கேளுங்க. ஆளுக்கு 10,000 ரூபா தருவேன். நல்லா குளிச்சுட்டு பேண்ட் ஷர்ட்டை போட்டுட்டு பாடி ஸ்ப்ரே அடிச்சுட்டு பஸ் ஸ்டாண்டு, கோயில், காலேஜ் இப்படி பெண்கள் கூடுற இடமா போய் நம்ம ஸ்டேட்டஸை விட மேலான இடமா பார்த்து பொண்ணுங்களை கரெக்ட் பண்ணி கூட்டு வரீங்க. ரூல் சொல்கிறேன், உங்களுக்கெல்லாம் என்னென்ன வசதி வேணுமோ எல்லாத்தையும் கம்பெனி ப்ரொவைட் பண்ணும். பெரிய இடத்து பொண்ணுங்களை பார்த்து கரெக்ட் பண்ணுற ஸ்பெஷல் கேஸுக்கு இன்சென்டிவ் உண்டு. அண்டர்ஸ்டாண்ட்? இவர் தான் நம்ம கம்பெனி சிஇஓ. உங்களுக்கு வேண்டிய டிப்ஸ் கிப்ஸ் பாலிசி எல்லாத்தையும் இவர் பார்த்துக்குவார். ஒரு இம்பார்ட்டன்ட் கொஸ்டின், இங்கே இருக்கவங்க யார்ட்டெல்லாம் ஸ்மார்ட் ஃபோன் இல்லை? என்கிட்ட இல்லை சார். என்கிட்டயும் சார். உங்கள் 2 பேர்ட்டும் இல்லையா? ஓகே, நான் தந்துருந்தேன். ஹாப்பி? ஃபர்ஸ்ட் கை வா, இந்த ஃபோனை வாங்கிக்கோ. தேங்க்யூ சார். இந்தா, நீ ஸ்மார்ட்டாக இருக்க, அதனால் வந்து உனக்கு ஐஃபோன். ஓகே, ஒரிஜினல். தேங்க்யூ சார். ஏய், ஆதார் அட்டாச் பண்ணணும் சார். ஒரு டவுட் சார். என்ன டவுட்? இதனால உங்களுக்கு என்ன சார் லாபம்? வெரி குட், ஸ்மார்ட் கை. தேங்க்யூ சார். ஒன்றும் இல்லை, வெரி சிம்பிள். அதாவது தமிழ்நாட்டில் இருக்கிற எல்லா காதலர்களையும் ஒன்றா சேர்த்து ஒரு கட்சி தொடங்க போகிறேன், காதலருக்கான கட்சி. இந்த கட்சி எலெக்ஷன் நினைச்சுன்னு வச்சுக்கோ, தமிழ்நாடு முழுக்க நான் தான் மெஜாரிட்டியாக ஜெயிப்பேன். கட்சிக்கு பேர் என்ன தெரியுமா? காதலர் முன்னேற்ற கழகம். க. குமாரே அண்ணே, இந்தா இதில் 1 2 3 4 5 6 7 8 இந்தா 10 கவர் இருக்கு. சரிண்ணே. எல்லாத்துக்கும் 10,000 ரூபா கொடுத்துரு. சரிண்ணே. சரி, போங்க. விஷ் யூ ஆல் தி பெஸ்ட், சக்சஸா வாங்க. தேங்க்யூ சார். வெற்றி முக்கியம் காளைகளே. நான் கிஸ் பண்ண வந்தா கொடுக்க மாட்டியா? டேய் இங்க வா. அவங்க 2 இங்க கூட்டிட்டு வா. சரிங்க. டேய் வாடா, அண்ணன் பாரு. கூட்டி விடா. என்ன சார்? யாரா நீங்க? உன் பேரை சொல்றா. உன் பேரை சொல்லு. யார் சார் நீங்களா? அடி. யாருன்னு நான் கேட்குறேன். வண்டியில் ஏறு, நான் யாருன்னு காமிக்கிறேன். ஏறுடா வண்டியில். சார் யார் சார் நீங்க? இந்த பரதேசி தானே? விட்றா. ஏண்டா ஊரு விட்டு ஊர் வந்து தேன் கொடுக்கல கையை விட்டா கொட்டாதாண்டா செய்யும். கல்றி தாலியா? எங்களை விட்டுருங்க ஐயா, நாங்க எங்கேயாவது போய் பழச்சுக்கிறோம். உனக்கு கயிறு தான் முக்கியம்னா தூக்கு கயிறு தர்றேன், மாட்டிக்க. கலட்டு. வணக்கண்ணே. வணக்கம். என்னடா நைட்டே வேலையில முடிச்சிங்களா இருக்குது? முடிச்சாச்சுண்ணே. இன்னைக்கு என்னடா பிரேக்கிங்? பெருசா ஒன்றும் இல்லைண்ணே. உட்காருங்க. தொடர்ந்து 4வது நாளாக 448 பங்கு புள்ளிகள் வீழ்ச்சி.
பங்கு சந்தை சரிவு. பங்கு என்னையா இந்த பங்கு சந்தைன்னு சொல்கிறாங்களே, என்ன பங்கு போட்டிருக்கானுங்க? தெரியாத கேட்குறானே, சமாளிப்போம். உழவர்லாம் ஒன்றா கூடுறோம்ல. ஆமாம், அது என்னன்னு சொல்லுவான்? உழவர் சந்தை. அதே மாதிரி இந்த ஆடு மாடு இதெல்லாம் ஒன்றா கூடுறது என்னன்னு சொல்லுவான்? ஆட்டு சந்தை, மாட்டு சந்தை. அதே மாதிரி தான் பங்கு. நம்ம பங்காளி எல்லாம் ஒன்றா கூடுறோம்ல, அதுதான் பங்கு சந்தை. அவ்வளோதானா? பார்க்குறாரு, கேட்டுக்குமா? அப்புறம் ஏன் வீழ்ச்சிங்கிறான் வளர்ச்சிங்கிறான்? இவரை வச்சுக்கிட்டு கேள்வியா கேட்டு தொலைறானே. பங்காளியில் ஒன்று பிறந்திருக்குன்னு வச்சுக்க, அது வளர்ச்சி. அப்படியா? அதை புட்டு வச்சுன்னா வீழ்ச்சி. ஓ, அதனால தான் வீழ்ச்சியா? இனி நம்ம இங்கே இருந்தால் நம்மளே பைத்தியம் வைக்கிறோன்னு. ஏய் அண்ணே, எல்லா விஷயமும் தெரிஞ்சு வச்சிருக்கீங்கடா. எதிர்காலத்தில் நல்லா வருவீங்க. இதில் கவுன்சிலர் வேறு. சார், நீங்கள் சொன்ன இடத்துக்கு வந்துட்டேன். வந்துட்டியா? நான் கோவிலில் இருக்கனே. சரி சரி, ரிசப்ஷன் என் பேரை சொல்லு, கீ தருவாங்க, ரெஸ்ட் எடு, நான் 1 ஹவரில் வந்துடுறேன் சார். சரிங்க, ஓகே. அண்ணே, மணிமாறன் அனுப்பிச்சாரு. இந்தாங்க. அப்பா பழனி ஆண்டவா, பரமேஸ்வரன் புதல்வா, முத்துக்குமரா, முருகா. குமரா, அந்த ஊதிய கொடு. நல்லா அள்ளி பூசுங்க பாஸ். ஆ வெற்றி நிச்சயம்ப்பா. ஆமாம், நீ என்ன வேலை பார்க்குற தம்பி? சார், நான் பிஎஸ்சி படிச்சுட்டே பார்ட் டைமாக பேப்பர் போட்டுட்ருக்கேன் சார். அப்போ பேப்பர் போட வர போய் பழக்கமா? இல்லை, அந்த பொண்ணை எப்போ முதல்ல பார்த்த? அன்னைக்கு ஒரு நாள் செம்ம மழை சார். சாரி. பார்த்தா என் கூட படிக்கிற பொண்ணு சார். கீழே விழுந்த அடி கூட மறந்துருச்சு. ஆனா அவன் மனசுல அடிச்ச அடி இருக்கே, ஓம் பிஜியும் எனக்கு கேக்குதுடா. அதுக்கப்புறம் ஒரு நாள், ஹலோ ஒரு நிமிஷம், ஞாபகம் இருக்கா? அன்னைக்கு மழை, ஸ்கூட்டி, சைக்கிள், நம்ம 2 பேரும் டேஷு. சாரி. ஹலோ, மழை பெய்யும் போது எதுக்கு வெளியே வந்தீங்க? மழையில நனையிறதுன்னு எனக்கு ரொம்ப பிடிக்கும். செம்மங்க. அன்னைக்கு அவ என்னை பார்த்த பார்வை இருக்கே, அதை என் ஃப்ரெண்ட்ஸு கிட்ட, டேய் பூச்சி, டேய் இங்க பாருடா சொல்லி தொலைடா. ஏய், இன்னைக்கு என் ஆளை பார்த்துட்டேன். வேற சட்டைக்குள்ள பனியன் போட்டா மட்டும் பத்தாது, ஷார்ட்ஸுக்குள்ள. ஏய் நக்கலு, இந்த பாருடா, உனக்கும் தான் என்னைக்காவது ஒரு நாள் இதே கோயில்ல அந்த பொண்ணை கூட்டிட்டு வந்து நான் காட்டல. வேண்டாம், உன் ஆள்கிட்ட மட்டும் காட்டுறா சாமி. அடுத்த நாள் அதே சந்தோஷத்தோட நீட்டா சின்சியரா காலேஜ் கிளம்புனேன். நிறுத்துங்க, நிறுத்து, ஸ்டாப், நிறுத்து. படிக்கிறதுக்கு இல்லை, என் ஆளை பார்க்கறதுக்கு. தேங்க்ஸ்.
2 பேத்துக்கும் சண்டை. அப்படியா? உட்கார். என்னம்மா? கேளுங்க மாமா. அவர் இல்ல அவளுக்கு என்னெல்லாம் வாங்கி தந்தார் தெரியுமா? இப்போதான் காலையில் வந்தேன் ஊரில் இருந்து. ஓ சரி, நான் ஆஃபீஸ் போயிட்டு செக் பண்ணிட்டு சொல்கிறேன். அப்புறமா நீங்கள் அனுப்புங்க, சரியா? இந்தாம்மா, இது உனக்கு, இது உனக்கு. எல்லாத்தையும் நீயே எடுத்துக்கோ. இவ்வளவுமா? எனக்கா? அண்ணா ஏய், அதை இங்க கொடு. உனக்கு என்னன்னு பாரு. போப்பா. எங்க உந்த காமி. இந்த சூப்பரா இருக்குல்ல நீ. தேங்க்ஸ் அண்ணா. பட்டு புடவையா, சுடிதாரா, இதெல்லாம் போதாதுன்னு சரசரமா நகையா. அது ஒரு பைத்தியக்காரம்மா. ஆமா, அங்க மட்டும் என்ன வாழுதா? அன்னைக்கு ட்ரெயின்ல போயிட்டு இருக்கும் போது ஒரு மாம்பழம் கேட்டான்னு இந்த வயசுலயும் நீங்க குடு 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 குடுன்னு ஓடி போய் ட்ரெயினை மிஸ் பண்ணிட்டு மாம்பழத்தோட வந்து டாக்ஸில இறங்கின ஆளு தானே நீங்க. அதுவும் ஒரு மாம்பழத்துக்கு. உனக்கு தான் தெரியும்லம்மா, இவன் உங்கள் அம்மா வயிற்றில் இருக்கும் பொழுது அவங்க அம்மாவோட கர்ப்பப்பை வீக்காக இருக்குன்னு, அதனால் நின்னீங்கன்னா குழந்தை கீழே விழுந்துரும்னு டாக்டர் சொல்லிட்டாங்க. அவ்வளோ சிரமத்தையும் தாங்கிக்கிட்டு இவ தான் நம்ம குலதெய்வம்னு பெற்று கொடுத்துட்டு அவள் போய் சேர்ந்துட்டா. அன்னையிலேருந்து நாங்கள் 2 பேரும் அவளை குலதெய்வமாக தான் நினச்சிக்கிட்டு இருக்கோம். அவளுக்கு நம்மளை விட்டால் யாருமா இருக்கா? பேசுமா. பாடுறா, வால் நம்பரை தூக்கிட்டேன், கால் பண்ணி கனெக்ஷனை கொடுக்குறேன். 1 டைம் ஆஃபரு, மேட்ரு லபக்குன்னு போட்டுரு. பக்குன்னு போட்டுறேன். ஏய், பேசி முடிச்சோன்னா பார்ட்டி தரணும். சரி சரி போதுரா. போட்டு தரேன். ஹலோ ஹலோ, யார் பேசுறது? டேய் மாப்ள, குழந்தை குரல் கேக்குது. ஏய், அவ பெரிய கலாய் பார்ட்டி, நீ வேற. பேசி பாரு, பேசு பேசு பேசு. நான் சங்கர் பேசுறேன். எந்த சங்கர்? ரோபோ சங்கர். நீ பேசுறா. உங்களுக்கு என்ன தெரியாதுன்னு நினைக்கிறேன். வீடியோ கால்ல வந்தா தானடா தெரியும், லூசு. எப்பா பாருங்க, எனக்கு உங்களை ரொம்ப பிடிக்கும். எங்க பக்கத்து வீட்டு அங்கிளுக்கு தான் நீ ரொம்ப பிடிக்கும். ஐயோ ஐயோ. அம்மாடி, இது என்னடா புது ஆஃபரா இருக்கு? சரி, அதை விடுங்க. என்ன சாப்பிட்டீங்க? நூடுல்ஸ் சாப்பிட்டேன். நூடுல்ஸா? எனக்கு நூடுல்ஸ்னா ரொம்ப பிடிக்கும். நூல் விடுறானா நூடுல்ஸ் பத்தி பேசிட்டு இருக்க? வாங்க, நீங்க ரொம்ப போர் அடிக்கிறீங்க. இருங்க, எங்க பாட்டிட்டு கொடுக்குறேன். ஏய் கலவி, இந்த அவன் பாய் ஃப்ரெண்டு. என்னடா பாட்டி இட்லாம் கொடுக்குது? ஏய், உனக்கு இன்னும் புரியலையா? அவ வேற மாதிரி கலாய்க்கிறடா. விட்டுறாத, எப்படியாவது லவ் போட்டுரு. எனக்கு பார்ட்டி முக்கியம்டா. ஹலோ, யாரு? கருப்புசாமியா? கருப்பியா, எப்படி இருக்க? பாருங்க, நீங்க கலாய்க்கிறீங்கன்னு எனக்கு தெரியுது. இருந்தாலும் சொல்றேன், ஐ லவ் யூ. ஐ லவ் யூ வா. அம்மாடி. திவ்யா. ஐயோ, கண்ணம்மா, என்னாச்சு? டேய், நிஜமாலே பாட்டி தான்டா பேசுது. அப்ப பார்ட்டி இல்லையா? அத்தா, பசிக்குது. எப்படா தெரியுது உனக்கு? அரிசி எடுத்துட்டு வந்து உக்காரு, நீ வந்து நிக்கிற. What can I do? இப்பதான் ஒலைய வைக்க போறேன். ஒலையில நீங்க போடுங்க, உங்க பொண்ணுக்கு ஒலைய நான் போடுறேன். ஹலோ அண்ணே, ஒரு நிமிஷம்ண்ணே. ஏய், ஒருத்தன் 1000 போஸ்ட், ஆளுக்கு 300. ஓகேவா? ஓகே அண்ணா. ஓகேண்ணா, நைட் வேலையை முடிச்சிடலாண்ணா. எனக்கு ஒரு ஃப்ரெண்டு இருக்கான் சார், பேர் பூச்சி. சின்ன வயசுலேருந்தே என் கூட இருக்கான் சார். போஸ்ட் ஓட்டுறது, பேப்பர் போடுறதுன்னு எனக்கு ஒத்தாசையாக இருப்பான். அப்புறம் எனக்கு ஒரு தங்கச்சி இருக்கா சார், 9th கிளாஸ் படிக்கிறா. அவள் பிறந்த உடனே எங்கள் அப்பா வீட்டை விட்டு ஓடி போயிட்டார். அதுக்கப்புறம் தான் சார் நான் பேப்பர் போடவே ஆரம்பித்தேன். மூஞ்சி பாரு, இதுக்கப்புறம் என் சைக்கிளை தொட்டேன். என் ஃபேமிலிக்கு எல்லாமே நான் தான் சார். என் ஆள் கம்ப்யூட்டர் கிளாஸ் போகிறான்னு தெரிஞ்சுக்கிட்டு அங்கே நான் வெயிட் பண்ணேன்.
அப்போ யாரோ ஒருத்தரோட வந்து இறங்கினேன். வரேண்ணே. அப்புறம் தான் தெரிஞ்சது அது அவங்க அண்ணன். ஹலோ ஹலோ, உங்களை தான். என்னங்க டியூஷனா? யார் நீ? நான் யாரா? ஏங்க அன்னைக்கு மழை, ஸ்கூட்டி, தண்ணிலாம் கூட கொடுத்தீங்களா? என்ன லவ் பண்ண ட்ரை பண்ணுறியா? அதெல்லாம் நடக்காது, கிளம்பு. ஹலோ, நான் டியூஷனில் ஜாயின் பண்ண வந்தேங்க. அதுக்கப்புறம் 2 ஃப்ரெண்ட்ஸு ஐடியா ஒன்று கொடுத்தாங்க. பேசுடா. யார் இது புது நம்பரு? ஹலோ ஹலோ, அருணியா? ஒரே நிமிஷம், நான் சொல்றத கேளு அருணி. தூக்கு கயிறு, கத்தி, அப்புறம் பாய்சன், இதுல ஏதாவது சூஸ் பண்ணு. எனக்கு வாழை பிடிக்கல. நான் ஹரிணி இல்ல. என்னடா கட் பண்ணிட்டா? ஹலோ பவானி. சொல்றே. ஏய், ஒரு லூசு ஃபோன் பண்ணி நீ ஹரிணியா, தூக்கு கயிறு, பாய்சன் அப்படியெல்லாம் சொல்லி அழுதுட்டு இருக்காண்டி. அதே யாரு? அவன் யாருன்னு எனக்கு தெரியல. ஏய், வீட்ல தனியா தானே இருக்க? சும்மா டைம் பாஸ் பண்றீ. ஏய், நீ போடி. அடி போடி. டேய், மறுபடியும் கூப்பிடுடா மச்சான். பேசு. ஒவ்வொரு நாளும் ஏய், வேற மாதிரி என்னடா பேசுறது? வேற மாதிரி பேசுடா. ஹலோ ஹரிணி, சீக்கிரம் செலக்ட் பண்ணு. நான் சத்தியமா ஹரிணி இல்லங்க. அப்படியா? ஐயோ, ஒரு நம்பர் தப்பா போட்டுட்டாங்க. உங்களுக்கு 9ஆ? சரி விடுங்க, எனக்கு ஒரே ஒரு ஹெல்ப் பண்ணீங்களா ஹரிணி? என்ன சொல்லு? அந்த ஒரு நம்பர் மிஸ் பண்ணிருக்கல, அந்த நம்பருக்கு ஃபோன் பண்ணி எனக்கு ஒரே ஒரு வார்த்தை சொன்னீங்களா ஹரிணி, ப்ளீஸ்? சரி, நம்பர் சொல்லு. அதாங்க கடைசியில் 8 போட்டுக்கோங்க. என்ன வார்த்தை? என்னடா சொல்றது? யாரு சொல்லி தோடா? கியா மியா ஐ லவ் யூ சொல்லிடுறீங்களா? அதாங்க மேட்ரு. ஓகேவா, பை. இன்னும் 2 நாள்ல லவ் சக்சஸ்டா. எங்களுடைய இல்ல திருமணத்தை தலைமையேற்று நடத்தி கொடுத்த நமது வடக்கு மண்டலத்தினுடைய செயலாளர், நமது சமுதாய காவலர் அண்ணன் பவுன்ராஜ் அவர்களை ஒரு சில வார்த்தைகள் உரையாற்ற சமுதாயத்தின் சார்பாக அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம். இங்கு கூடியிருக்கும் எம் இனத்தாருக்கும் கூப்பிட்டு சிறப்பளித்த மணமக்கள் இல்லத்தாருக்கும் வணக்கம், வாழ்த்துக்கள். இன்னைக்கு இங்கே கூடியிருக்கிற நம்ம சாதிசனம், மாமே மச்சான், அங்காளி பங்காளி எல்லாமே ஒன்று சேர்ந்து சந்தோஷமாக ஒரு நிகழ்ச்சியை நடத்திட்டு இருக்கோம். அப்படின்னா அதுக்கு காரணம் இந்த பொண்ணு, இந்த மாப்பிள்ளை, இவங்களை நல்ல முறையில் வழி தவறாமல் வளர்த்துனாங்களே அவங்க அப்பனும் ஆத்தாளும் அவங்க தான். அவங்களுக்கு நம்ம என்ன பண்ணணும்? இப்போது ஒரு நன்றி சொல்லுவோம். ஏன்னா இப்போ இருக்கக்கூடிய சூழ்நிலையில் ஒரு பிள்ளைய பண்பாடு கலாச்சாரம் மாறாமல் வளர்த்துறதுக்கு எவ்வளவு சிரமங்கிறது ஒரு பிள்ளைய பார்த்தவனுக்கு தான் தெரியும். வெயில்னு பார்க்காம மழைன்னு பார்க்காம 10க்கும் 100க்கும் போய் சம்பாதிச்சுட்டு வர்றானே தகப்பேன், அவனுக்கு தெரியாது இந்தந்த பிள்ளைய இந்தந்த நேரத்தில் இந்தந்த பிள்ளைக்கு இந்தந்த பையனுக்கு தான் கட்ட வைக்கணும், அவனுக்கு தெரியாதா? நம்ம வீட்டில் வளர்கிற பிள்ளைய செல்ல பிராணி வளர்த்துவாங்க. அதுக்காக கூடிய செலவில் ஒரு செல்ஃபோனை வாங்கிக்கிறானுங்க, செகண்ட் ஹேண்டில் ஒரு 2 வீலரை வாங்கிக்கிறானுங்க, ஒரு 4 கலர் சட்டையை போட்டுக்கிறானுங்க. நம்ம வீட்டு பிள்ளை பின்னாடி மாறி போகிறானுங்க. நான் உனக்காக அதை பண்ணுறேன், இதை பண்ணுறேன், மலையை மடுவாக்குறேன், மடுவை மலையாக்குறேன்னு சொல்லி டயலாக்கெல்லாம் பேசி அந்த பிள்ளையோட மனசை கெடுத்து மயக்கி போடுறானுங்க. படிக்கிறதுக்கு காலேஜுக்கு போகிறானுங்க. மொதல் நாள் புஸ்தகம் வாங்கிறதுக்கு காசு இருக்க மாட்டேங்குது கையில். 10வது நாளே இவங்க குடும்பம் நடத்துறதுக்கு பிள்ளைய செட் பண்ணிடுறானுங்க. இந்த படித்த முட்டா கழுதையில் அவன் பின்னாடி போயிடுறாளுங்க. கழுத்தில் தாலியோட ஒதுங்கிறதுக்கு இடம் இல்லாமல் வயிற்றில் பிள்ளைய நெப்பிக்கிட்டு பெத்த வீட்டு முன்னாடி மருதி வந்து நின்றாளுங்க. அடே நாய்ங்களா, நீங்களாம் வளருங்க, நான் வேணான்னு சொல்லலை. ஊடு கட்டு, கோட்டை கட்டு. ஏய், அந்த வீட்டுக்குள்ளையும் கோட்டைக்குள்ளையும் மட்டும் குடியிருக்கணும்னு நினை. மற்றவன் வீட்டுக்குள்ளையும் கோட்டைக்குள்ளையும் வரணும்னு நினைச்ச அது இனி நடக்காது. நடக்க விட மாட்டேன், நடக்க விட மாட்டோம். நாங்கள் எல்லாம் இருக்கோம். ஒன்றை நல்லா புரிஞ்சுக்கங்க. என்னதான் அத்தரு ஜவ்வாது பன்னீர் கலந்திருந்தாலும் சாக்கடை தான். கண்ட கருமமெல்லாம் முதந்து வந்தாலும் ஆத்து தண்ணி தான்.
மச்சான் டேய் வந்துருச்சு வந்துருச்சு வந்துருச்சு. வந்தா போக வேண்டியது தானடா. பண்ணிட்டாளா? பேசுறா. என்னடா பேச? பொண்ணு வயசுல பேசு. ஹலோ ஹலோ ஹரிணியா? ஹரிணி இல்ல ஹரிணி. உங்க ஆளு சங்கர்னு ஒருத்தர் உங்ககிட்ட ஒன்று சொல்ல சொன்னா. என்ன சொன்னா? ஏதோ கியா மியா ஐ லவ் யூ. ஏன்டா ஏன் உயிரை வாங்குறீங்க? போனை பிடி, ஆளை விடு. டேய் மச்சான், என் ஆள் எனக்கு கரெக்டா வரைக்கும் நீ தாண்டா ஹரிணி, சொதப்பிராத. ஏய் நான் ட்ரூ காலர்லயே பார்த்தேன்டி, அவன் நம்பர் சங்கர்னு தான் வருது. அவன் சும்மா விளையாடிட்டு இருக்கான். இங்க பாரு உன் சைக்கிள் சூஸ். ஆமாம், எத்தனை பேர் நாமினேஷன் பண்ணியிருக்காங்க? அது 15 பேர் பக்கம் பண்ணியிருக்காங்கப்பா. வாய்ப்பெல்லாம் எப்படி இருக்கு? அந்த 15 பேர்த்தில் எங்கள் 3 பேருக்கு தான் எலிஜிபிள் சொல்லியிருக்காங்க. நீங்கள் பார்த்து ஒரு வார்த்தை சொன்னீங்கன்னா போதும்ப்பா. சொல்லுமா. அப்பா பெட்ரோல் தீந்து போச்சுப்பா, வரீங்களா? நடு ரோட்ல நிக்கிறேன்ப்பா. உடனே வரேம்மா. ஏய் வண்டியை திருப்பு, வண்டியை திருப்பு. ஏப்பா ஏன்? ஏய் திவ்யா பெட்ரோல் இல்லாமல் நடு ரோட்டில் நிற்கிறாளாம், வண்டியை திருப்பு. வண்டியை திருப்பா. தலைவர் 9 மணிக்கு அப்பாயின்மெண்ட் கொடுத்துருக்காருப்பா, போகலாம்ப்பா. அதெல்லாம் வேணாம்ப்பா, அவன் தனியாக நின்றுட்டு இருக்காடா. நீ இறங்கிக்க. இறங்கடா. இந்த ரோட்டில் நிற்கிறான், இவனுக்கு மீட்டிங் முக்கியமா. நீ வண்டி எடுறா. ஸோ இது என்ன? உங்க அப்பா எப்படி வருவாரு? அப்பா வருவாரோ இல்லையோ, பெட்ரோல் வரும். இந்த பாப்பா நிப்பாட்டு நிப்பாட்டு. ஏய் பத்திரம். அவளுக்காக அடித்து பிடிச்சி சைக்கிள்லேயே போய் பெட்ரோல் வாங்கிட்டு வந்து பார்த்தா யாரோ ஒருத்தர் அந்த பொண்ணு அமுச்சு விட்டு நின்றுட்டு இருந்தார். அதுக்கப்புறம் தான் தெரிஞ்சது அந்த பொண்ணோட அப்பான்னு. அப்படியே மனசுடைஞ்சி அந்த பெட்ரோல் பாட்டிலை வீட்டுக்கு தூக்கிட்டு வந்தா என் தங்கச்சி. என்னடா சைக்கிள்கெல்லாம் பெட்ரோல் போட ஆரம்பிச்சிட்டியா? அப்படி இப்படி கஷ்டப்பட்டு பெட்ரோலை வாங்கிட்டேன். கஷ்டத்தோட கஷ்டமா பைக்கும் வாங்கலான் இருக்கேன். அம்மா என்னடி பெட்ரோலே வாங்கிட்டான் உங்க அண்ணன், நாளைக்கு வண்டி வாங்க மாட்டானா? கண்டிப்பா என் பிள்ளை வண்டி வாங்க வேண்டி ஒரு நாள். நீ வேணா அம்மா நல்ல பையன். கண்டிப்பா என் பிள்ளை வண்டி வாங்க வேண்டி ஒரு நாள். டேய் அவன் ஏன்டா பெட்ரோலியை ஊத்து பார்த்துட்டு இருக்கான்? டேய் அவன் ஆளை பார்வையால பற்ற வச்ச மாதிரி இவன் பெட்ரோலால பக்குன்னு பற்ற வைக்க போறான். அப்பாச்சி என்ன விலை? இது ரொம்ப தப்பாச்சே. ஸ்ப்ளெண்டர் உங்க அம்மா 2 மாசமா சிலிண்டர் வாங்கலையா? பல்சரு அல்சரோட அலையிற உனக்குலாம் இருக்குடா பல்சரு. டேய் அவன் வண்டி வாங்கணும்னு ஐடியாவில் இருக்கான். ஐடியா இருந்தால் கொடு, இல்லாட்டி மூடிட்டு இரு. ஒரு நாள் ஏங்க இங்கே பாருங்க, உங்களை லவ் பண்ணுற ஐடியாலாம் இல்லை. கல்யாணம் பண்ணிக்கலாம், அதுக்கப்புறம் லவ் பண்ணலாம், யோசிச்சு சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டேன் சார். அவள் என்ன சொல்ல போறான்ற எதிர்பார்ப்போட அடுத்த நாள் காலேஜுக்கு போனேன். And why should I upgrade to the latest Java version? இந்த 2 சப்ஜெக்ட் தான் நாளைக்கு உங்க லெசன். ஓகே? என் ஆளு ப்ரொஃபஸரை எப்போ பார்த்தாலும் கலாய்ச்சிட்டே இருப்பான். வா போலாம். ஏய் என்ன ஒன்று சொல்லாம போற? கேட்டதுக்கு பதில் கை விடு. இந்தா இத புடி, முதல்ல படி. எனக்கு அடிக்குது லக்க லக்கன்னு
ஐயோ லபோதி பொண்ணு பிரெயின் பட்டு பட்டுன்னு எனக்கு வெடிக்குது. என் மண்டையோட உச்சியில ஏதோ பண்ணுது, அது ஒண்ணும் இல்ல ஒரு குத்தம் இல்ல அவ காதல் சொன்னது. பக்கு பக்குன்னு தினமும் திக்கு திக்குன்னு ஹார்ட் லப்பு டப்புன்னு எனக்கு அடிக்குது. உள்ளுக்குள்ள கட்டி வச்ச என் தங்கத்துக்கு கோயில, ஊருக்குள்ள இவள போல யாரும் இல்ல அழகுல. சம்மதத்தை சொல்லுவான்னு சத்தியமா நம்பல, சங்கோஜமா இருந்த எனக்கு சந்தோஷம் தான் தாங்கல. வளைச்சாலும் நான் தான் வானவில்ல வளைச்சேன்னு, சிரிச்சாலும் நான் தான் முறைக்க சொல்லி ரசித்தேன்னு. என்ன எண்ணி நெத்தியில பொட்டு வச்சாலே நான் வாழ போற வாழ்க்கைக்கு தான் வட்டம் போட்டால. என்ன வச்சு தச்சு புட்டா காதல நூலுல, எங்கிருந்து வந்தா இவ என்னுடைய தேவத. மந்திரம் தந்திரம் பண்ணாமல மாய்க்கு புட்டா மாப்புல, மன்மதன போல என்ன மாத்தி புட்டா ஷோக்குல. திரிச்சாலும் மணல தயிராக திரிச்சேனே, மிதந்தாலும் நான் தான் சொர்க்கத்துல மிதந்தேனே. என்ன வேணும் சொல்லு புள்ள என்ன தந்திடவா, என்ன அள்ளி எப்போதும் கண்ணில் 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 தந்திடவா. பக்கு பக்குன்னு ஐயோ திக்கு திக்குன்னு லப்பு டப்புன்னு மனசு அடிக்குது அடிக்குது. ஐயோ ஐயோ பிரெயின் எனக்கு வெடி 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 வெடிக்குது. மண்டையோட உச்சியில ஏதோ பண்ணுது, அது ஒண்ணும் இல்ல ஒரு குத்தம் இல்ல அவ காதல் சொன்னது. பக்கு பக்குன்னு தினமும் தினமும் திக்கு திக்குன்னு ஹார்ட் லப்பு டப்புன்னு எனக்கு அடிக்குது. லக்க லக்கன்னு ஐயோ லப்போது போன்னு பிரெயின் பட்டு 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 பட்டுன்னு எனக்கு 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 வெடிக்குது. ஹலோ ஹலோ, என்ன பண்றீங்க? நீங்க சொல்லு. பாட்டு ஹார்ட்ல ஆசிட் வச்சுட்டு போயிட்டீங்க. என்னாச்சு சொல்லு. மீட் பண்ணலாமா ஒரே ஒரு வாட்டி ப்ளீஸ்? வேணாம். ஏய் ப்ளீஸ். என்ன சொல்லு. நீ சொன்னதுல இருந்து என் ஹார்ட் ஹைவேல ஃளைட் ஸ்பீட்ல போயிட்டு இருக்கு. நம்ம மீட் பண்ணா கொஞ்சம் கண்ட்ரோல் வந்துரும்ல, என்ன சொல்ற? சரி, நாளைக்கு சாயந்தரம் கோயிலுக்கு வருவேன். நிஜமாவா? அங்க வெயிட் பண்ணு. நான் இப்பவே போய் பாய போட்டு படுத்துறேன். ஏண்டா எத்தனை நாளாக என்னை கிண்டல் பண்ணிட்டு இருந்தீங்க. நாளைக்கு என் ஆளை கோயிலை வச்சு நான் மீட் பண்ண போறேன்.
முதல் தடவையா அவன் மூச்சு காத்து என் மேலே பட்டுச்சு. அந்த மூச்சு காத்து என் மூச்சு காத்தா மாறுச்சு. இந்த மாதிரி ஒரு பொண்ணை லைஃப்பில் மிஸ்ஸே பண்ணக்கூடாதுன்னு அன்னைக்கு தோணுச்சு. நீங்கள் வேற திடீர்னு வரேன்னு சொல்லிட்டீங்களா? அதான் எனக்கு கையும் இல்லை காலும் இல்லை. விடிஞ்சான்னு எத்தனை வாட்டி ஏந்து பார்த்தேன் தெரியுமா? அப்படியா? ஆமாம், உங்களுக்கு அந்த மாதிரி எதுவும் தோணலையா? நல்லா பிளான் பண்ணி பேசி பேசி கவுத்துட்டடா. சரி, அதை விடு. வேற எங்கேயா போலாமா? எதுக்கு? அப்படியே ஒரே ஜாலியா பைக்ல. பைக் இருக்கா? அது ஃப்ரெண்டோட பைக் இருக்கா, போலாம். ஏய் நில்லு, முதல்ல சொந்தமா ஒரு பைக் வாங்கு, அதுல வச்சு என்னை கூட்டிட்டு போ. என்னது சொந்தமா பைக்கா? முதல்ல சொந்தமா ஒரு பைக் வாங்கு, அதுல வச்சு என்னை கூட்டிட்டு போ. பூச்சி, எப்படியாவது ஒரு பைக் வாங்கணும்டா. வாங்க, அதையே என்ன கேட்குறேன்? ஓனர் கேளு. கேட்டேன்டா. அந்த ஆள் ஏற்கனவே காசு இல்லைன்ட்டான். இதை போய் கேட்டா செகண்ட் ஹேண்டில் வாங்கணுவான். செகண்ட் ஹேண்டா? உனக்கு ஓகேவா? ஐயோ, செகண்ட் ஹேண்ட்லாம் எனக்கு வேணாம். வாங்கினா புதுசு, ஒன்லி ஃப்ரெஷ். அதுக்கு ஏதாவது ஐடியா கொடுறா. ஊரெல்லாம் 10,000 ரூபாய்க்கு டியூவில் வண்டி கொடுக்குறேன், போய் பாரு. அது எனக்கு தெரியாது. 10,000 ரூபாய்க்கு என்ன பண்ணுவேன்? அதான் இப்போ பிரச்சனை. நீ போட்ட பேப்பர் ரிட்டர்ன் வாங்குவோம், கடையில் கொடுத்து காசு ஆகுவோம். 10,000 ரூபா தேருமாடா? ஏண்டா கவலைப்படுற? 10,000க்கு தான் பாலா இருக்கானே, அவங்ககிட்ட கொஞ்சம் வாங்குவோம். சரி, பேப்பரை நான் எடுக்கிறேன், பாட்டில நீ பொறுக்கிற. ஓகே. சொந்தமாக சைக்கிளே இல்லாத என்கிட்ட அவள் பைக் வாங்க சொன்னான். பைக்கை வாங்கியே ஆகணுன்றதுக்காக பேப்பர் போட்டு பேப்பர் எடுத்து பகலாக வேலை செய்ய ஆரம்பித்தேன். எனக்காக என் நண்பன் பூச்சி பாட்டில் பொறுக்கி காசு சேர்த்து வச்சு எனக்கு கொஞ்சம் கொடுத்தான். 10க்கு புது நண்பன் பாலாவும் கொஞ்சம் பணம் கொடுத்தான். அந்த நேரத்தில் என்னை காணோன்ட்டு யாழ் என்னை தேட ஆரம்பிச்சா. ஏய், சங்கர் சிஸ்டர் தானே நீ? ஆமா. திவ்யா? என் தங்கச்சிக்கிட்டையும் ஃப்ரெண்ட்லியாக பழக ஆரம்பிச்சா. வா, வண்டியில ஏறு. பாய். ஒரு வழியா சேர்த்து வச்ச பணத்தை எடுத்துட்டு பைக் வாங்க போனேன். நான் பைக்கை வாங்கிட்டேன், இப்போ மீட் பண்ணலாமான்னு அவன்கிட்ட கேட்டேன். ஏண்டி, நான் ஒரு பேச்சுக்கு சொன்னேன் பைக் வாங்க சொல்லி. இப்போ உண்மையாவே பைக் வாங்கிட்டாண்டி. சரி, லவ் பண்ற ஐடியால இல்ல, கல்யாணம் பண்ணிக்கலாம்னு சொன்னேன். எப்போ கல்யாணம் பண்ணிக்க போற? இதோ ஒரே நிமிஷம். சொல்லாம
திருடி போனானே. கழுகாய்தானே உன்னை தேடி பார்க்கிறேன். கண்டதுமே பாம்பை போல பதுங்கிக் கொள்கிறேன். காலை எந்தன் கனவில் தானே உன்னை தினம் காண்கிறேன். கொஞ்சி கொஞ்சி பேசினாலும் குழந்தையாகிறேன். பூத்து பூத்து நான் இங்கே சோலையாக மாறினேனே. உன்னை காணவில்லை என்றால் பாலையாகிறேன். உன்னை சேர்ந்திடவே இங்கு நான் பிறந்தேன். இனி வாழ்ந்திடவே அங்கு நான் வருவேன். நீ வந்து நில்லு, நீதான் வேணும்னு சொல்லு. ஒரு காதல் களவாணி உசுர திருடி போனானே. போய் பேசும் கண்ணால மனச மறைச்சு வச்சானே. அவ மூச்சு காத்தாக மாற வேணும் ஆத்தாடி. தன்னால போறேனே அவன் கூட பின்னாடி. பொல்லாத காதல் வந்து கொல்லாம என கொல்லுதே. சொல்லாத வெட்கம் வந்து உள்ளுக்குள்ளே தாக்குதே. டேய், வண்டிக்கு ஒரு ஓனர் இருக்கணுன்றதுனால நண்பனாச்சன் விட்டு கொடுத்துருக்கேன்டா. அவன் வீட்டு முன்னாடி வந்து நிற்கிறான். டீவு கட்ட வழியா போடுறா. சரி சரி, நான் அவனை சமாளிக்கிறேன். பசிக்குது, பிரியாணி வாங்கிட்டு வந்துடு. ஹலோ, நான் பிரியாணின்னு சைலண்ட் ஆகிட்டா. முஸ்காவாவது வாங்கி கொடுறா, ரொம்ப பசிக்குதுடா. ஹலோ, கேட்குதா? முஸ்கா கூட கேட்கலையா? ஹலோ ஹலோ. இன்னும் ஒரு வாய் சாப்பிடுங்க, கிளம்பிடலாம். ஷாலு, நம்ம திவ்யா அத்தை யார்கிட்டனாச்சும் போன்ல பேசுறாங்களாமா? சரிப்பா, அவளை வர சொல்லு. வேற யார்ட்டையும் சொல்லிடாதீங்கப்பா. நீங்க ஏறா சித்தப்ப. வணக்கம், வாமோனே. அடாடா, வணக்கம் சித்தப்பு. நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன்பா. தண்ணி கொண்டு வா. நல்லா இருக்கியா? நல்லா இருக்கேன். இந்தாங்க, இதை பிடிங்க. என்னப்பா இது? நாளைக்கு ஒரு விஷயம் சொல்கிறேன், அதை மட்டும் செய்யுங்க. பைக்கு வாங்கி உன் சைக்கிளில் வரேன்னா ஒரு பூதாண்டா காரணம். அதான் நட்பு.
ஆடியும் எசஞ்சி வரா அக்கா பொண்ணு மீனாச்சி போடா, ஆடி கருவாயா. மினிக்கு மூஞ்ச வரா பாரு. தேர போல அக்கா மாச்சி யார நானும் வச்சுக்குவேனடி விஷாலா ஹலோ சொல்லுமா எங்கடா இருக்க? ஏரியால இல்ல வீட்ல யாருமே இல்ல. வீட்ல யாரும் இல்லையா? என்னமா இருக்குதுடா வீடு. ஓ ஃபேமிலி போட்டோவா? டீயா காஃபியா? டிசி. டிசியா? அப்படின்னா? டிசினா தெரியாதா? சரி கிச்சன் எங்க இருக்கு? அங்க. பெட்ரூமு? இங்க. இங்க போலாமா அங்க போலாமா? இங்க வா. ஓ பெட்ரூமே போயிடலாமா? அம்மா வா. உம்மா குடுக்குறானா கும்மா குடுக்குறா. டிசினா என்னன்னு சொல்லுடா. டீனா டீ, காஃபினா காஃபி, அது கூட தெரியாதா? அப்போ ரெண்டும் சேர்ந்து வேணுமா? உனக்கு எப்படி புரிய வைக்கிறது? இப்போ நீ டீ, நான் சக்கரை. டீல சக்கரை போட்டா தானே நல்லா இருக்கும். நான் சக்கரை போட்டுமா இல்ல நீ? ஐயோ ஷாலு எந்திரிச்சிட்டா. போச்சு. எழுப்பி விட்டுருவா. ஒன்னே ஒண்ணு நான் போய் என்ன பண்றீங்க? ஐயோ ஐயோ யாரோ வந்துட்டாங்க. செல்ஃபோனை நோண்டிக்கிட்டே இருக்க வேண்டியது. வீட்டுக்கு வெளியில் என்ன நடக்குது என்ன நடக்குதுன்னு ஒன்றும் கண்டுக்கிறது கிடையாது. மந்திரிச்சு விட்ட மாதிரியே திரி. அந்த ஸ்கூட்டி யாரோடது? தெரியாதுண்ணே. ஏன்? உள்ள போ. நான் ஆசை ஆசையாக வாங்கின வண்டியை என் கண்ணு முன்னாடியே அவங்க அண்ணன் கொளுத்திட்டான். மச்சான் அவளுக்கு அணு அணுவாக கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து வச்சு வாங்கின வண்டிடா. மொத்த காசுக்கு மொத்த வீடு வாங்கிட்டான். நமக்கு கொஞ்சம் தருவானா? டவுட்டு தான். எனக்கு வண்டி எரிஞ்ச கூட பிரச்சனை இல்லைடா, ஆனால் என் வயிறு எரியுதுடா. ஃபஸ்ட் டைம் சரக்கு அடிச்சா அப்படி தாண்டா இருக்கும். போக சரியா போயிடும். என்னடா சரியாகும்? எப்படி சரியாகும்? அதெல்லாம் சரியா போகுதுடா. பாவம் அவளை அங்கே என்ன பாடுபடுத்துனாங்களே தெரியல. இதை பாரு, நான் செத்தாலும் சாவேனே தவிர அவள் இல்லாமல் என்னால் உயிரோடே இருக்க முடியாது. சரிடா, ஒன்றும் அதை பார்த்துக்கலாம். அதுக்கப்புறம் அவங்க வீட்டில் அவளை கேட்காமலே அவளுக்கு நிச்சயதார்த்தம் பண்ணிட்டாங்க. வர 21 நல்ல முகூர்த்தம். சரிங்க, அன்னைக்கே கல்யாணத்தை ரொம்ப வச்சுக்கலாம். சந்தோஷங்க.
எல்லாம் முடிஞ்சிருச்சுல்ல? செத்து போயிடலாமா? மெல்ல மெல்ல அவங்க அண்ணி அவன் மனசை மாற்ற ட்ரை பண்ணாங்க. ஏய், பேசிக்கிட்டே இருக்கேன், பதில் எதுவும் சொல்ல மாட்டேற? ஆ, அண்ணனே சொல்லிட்டாரு, உனக்கு அவன் நம்பர் தரேன், ஆசையா 4 வார்த்தை பேசு. இந்த மாதிரி மூஞ்சி தூக்கி வச்சுட்டு உட்காராத. அவளை அந்த வீட்டிலேருந்து வேற வீட்டுக்கு மாற்றிட்டாங்க. அதெல்லாம் பிரச்சனை ஒன்றும் இல்லைங்க, கண்டுபிடிச்சு போடலாம். சரி, பையன் என்ன ஆளுங்க? தலைவரே, அதெல்லாம் இருக்கட்டும், கொஞ்சம் எந்த ஏரியாவில் இருக்கான்னு மட்டும் பார்த்து சொல்லுங்களேன். சரிங்க. ஆ, சே, தெரிஞ்சவங்கிட்ட போனா ஜாதி, தெரியாத தெருவுக்கு போனாலும் ஜாதி. வேலை கெட்டா ஜாதி, விளக்கெண்ண கெட்டா ஜாதி. கடுப்பா இருக்குடா. டேய், நீ என்ன ஜாதி? காதல் ஜாதிடா. தமிழ்நாட்டில் அதுக்கு தான் மெஜாரிட்டி அதிகம். தூக்கிடலாம் விடு. காதல் ஜாதி கஸ்தூரிராஜா படம்ல தெரிஞ்ச சொல்ல வேண்டியது தானே. அதுக்கப்புறம் ஒரு நாள் அவள் ஃப்ரெண்டு பவானி எனக்கு ஃபோன் பண்ணான். ஹலோ. ஹலோ அண்ணன், நான் பவானி பேசுகிறேன் அண்ணன். சொல்லு பவானி, எப்படி இருக்க? நல்லா இருக்கேன் அண்ணன். திவ்யா எங்கே இருக்கா? நேற்று அவளை பார்த்தேண்ண. அவள் கட்டிக்க போகிற மாப்பிள்ளைக்கிட்ட உங்கள் எல்லா விஷயத்தையும் சொல்லிட்டாண்ண. அதுக்கு அவர் என்ன சொன்னார்? அவர் கண்டிப்பாக உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறேன்னு சொல்லியிருக்காருண்ண. அவர் நம்பர் தர நோட் பண்ணிக்கிறீங்களாண்ண? சொல்லு பவானி. 9976 792137. சரி, வேற ஏதாவது சொன்னாலா? நீங்கள் உடனே அவங்க கிட்ட பேசுவீங்களாம். சரி. அன்னைக்கு சாயந்தரமே அந்த மாப்பிள்ளை கிட்ட பேசி அவர் வர சொன்ன இடத்துக்கு எங்களை சேர்த்து வைப்பாருன்னு சந்தோஷத்தோடு போனேன். இங்கேயே உன்னை சமாளிக்கிறேன்டா. காலுக்கு கீழே இருக்க வேண்டிய நாதாரி நீ எல்லாம் ஏன் வீட்டு பொண்ணு மேலேயே கண்ண வைக்கிறியா? உன்னை தொலைச்சு கட்டணும்டா. டேய் சார், அவனை எனக்கு ரொம்ப பிடிக்கும் சார். ப்ளீஸ் சார், சேர்த்து சார். சார் சார் புரிஞ்சுக்கோங்க சார். சார் ஏய், உன் எலும்பு ஒவ்வொன்றா உடைக்கடா. சார், ஒரே நிமிஷம் சொல்றதை கேளுங்க சார். இவன் சொல்றதை கேட்கணுமாண்டா? சார், ஒரே நிமிஷம் சார், நான் சொல்றதை கேளுங்க சார். சார் ப்ளீஸ் சார். சார் என்ன அடிக்காதீங்க சார். சார் விட்டுருங்க சார். சார் 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 என்ன விட்டுருங்க சார். நான் போயிடுறேன் சார். சார் என்ன சார் அடிக்காதீங்க சார். ப்ளீஸ் சார். சார் விட்டுருங்க சார். சார் தயவு செய்து மன்னிச்சிடுங்க சார். சத்தியமா அவளை பார்க்கவே மாட்டேன் சார். பார்க்கவே மாட்டேன் சார். என்ன கொடுமப்பா. இந்த ஜாதிங்கிறது ஒரு விஷச்செடி. நல்ல தண்ணி ஊற்றினாலும் வளரும், சாக்கடை தண்ணி பாஞ்சாலும் வளரும். தண்ணியில் தப்பு இல்லை, செடி தான் விஷம்.
சரி, அதுக்கப்புறம் அவளை நீ பார்த்தியா? அதுக்கப்புறம் நாங்கள் மீட் பண்ணுறதுக்கு ரொம்ப கஷ்டப்பட்டோம் சார். ஹலோ, பொட்டைகளா? ஒருத்தனை தனியாளா தூக்கிட்டு போய் 4-5 பேரை வச்சு செஞ்சிருக்கீங்க. ஏய், யாரா நீ? ஏய், சி, என்ன 7 நாள் உன் தங்கச்சி தூக்கி என் ஃப்ரெண்டு கல்யாணம் பண்ணி வைக்கிறேன்டா. ஏய், வெயிட் ஆஃப் பண்ண முன்ன முடிஞ்ச தட்டு பண்ண. வணக்கண்ணே, எனக்கு பழனிக்கு ட்ரான்ஸ்ஃபர் கிடைச்சிருக்கு. அப்படியா? ஆமாங்கண்ணே. சரி, ஃபோனில் கூப்பிட்றேன், போயிட்டு வா. ஏய், ஒழுங்கு மரியாதை இங்கிருந்து போயிடு. எங்க அண்ணன் பார்த்தாருன்னா கொன்னுருவாரு. ஹேய், உன்னை இனிமே நான் பார்க்கவே மாட்டேன்னு சொன்னது உங்க அண்ணன் என்ன கொன்றுன்ற பயத்தினால இல்ல, உன்னை எப்பவுமே பார்க்காம போயிடுன்ற பயத்தினால தான். இப்போ உன்னை பார்த்துட்டேன், இப்போ வர சொல்லு உங்க அண்ணனை. உன்னை பார்த்துட்டே இந்த உயிர் போகணும்னு இருந்தா போகட்டும், நான் ஜாலியா போறேன். அதான் உன்னை பார்த்துட்டல. டேய் மணி, அவங்க வீட்டுக்கு யார் யார் வரா போறா, வீட்டுக்கார, வேலைக்கார, பால்கார, பேப்பர் போடுறவங்க காட்டி கொடுக்கணும். காசுக்கு வேலை சொல்றோம், ஏட்டப்பா அவன் இவன் எல்லாரும் சேர்த்துக்கூடா. டே ரீசார்ஜ், அவங்க வீட்டில் யார் யார் என்னென்ன ஃபோன் நம்பர் யூஸ் பண்ணுறாங்க எல்லா நம்பரும் எனக்கு உடனே மெசேஜ் வந்தாகணும். அனுப்புடா. என்னப்பா மிஸ்டர் வீரவசனம், 7 நாள் என் தங்கச்சி தூக்குறேன்னு சொன்னீங்க, தூக்கிட்டீங்களா? நான் தூக்குறதெல்லாம் இருக்கட்டும், முதல்ல நீ தோத்துட்ட. என்னடா சொல்ற? ஆமா, உன் தங்கச்சியை திருவிழா கூட்டு வராம நீ வீட்டுலயே பூட்டி வச்சிருக்கிய, அது பேர் என்ன? பயம். பயம் தானே? இன்னைக்கே திருவிழாவுக்கு என் தங்கச்சியை கூட்டு வர்றேன், முடிஞ்சா தூக்கி பாடுறேன். என்ன ஆச்சுமா? ஏன் இப்படி இருக்க? எல்லாம் உன் நல்லதுக்கு தாம்மா. அதுக்கப்புறம் எப்படி அவ வீட்டை விட்டு வெளியே வந்தா? அன்னைக்கு தோட்டத்துக்கு தண்ணி ஊற்றணும்னு வெளியே வந்தா. என் ஃப்ரெண்டு பாலா சொன்ன ஐடியா கரெக்டாக ஒர்க் அவுட் ஆச்சு. திவ்யா, திவ்யா, என்னாச்சு? என்னாச்சுன்னு கேக்குறேன்ல. என்னடி ரத்தம்? சரி வா, ஹாஸ்பிட்டல் போலாம் வா. பாத்து, என்ன பார்த்து உங்க அண்ணன் வேற வீட்டுல இல்ல, எப்ப பார்த்தாலும் மீட்டிங் மீட்டிங். வலிக்குதானே? வந்துகிட்டே இருக்கேன். நீங்க ஒண்ணு வர வேணாம், வைங்க. போங்க போங்க. அவள் ஹாஸ்பிட்டலுக்கு வந்தா. சொன்ன மாதிரியே பாலா பர்தா போட்டுட்டு உள்ளே போனான்.
அவள் அவங்க அண்ணியை ஏமாற்றிட்டு பிளான் படி பர்தா போட்டு வெளியே வந்துட்டா. நாங்கள் அங்கேருந்து அவளை தூக்கிட்டு கிளம்பிட்டோம். இனி என்ன நடந்தாலும் அவளை நான் கைவிட போகிறதில்லன்னு முடிவுக்கு வந்தேன். தெரியலையே. திவ்யா, ஹலோ. என்னடி சொல்ற? இந்தா வரேன். காமல் பறக்கிறதே கனவொன்று கை சேர கை கோர்த்து அலகிறதே காதல் வாழும் தேசத்தை கண்கள் காட்டுமா கண்கள் காட்டும் பாதையில் வாழ்க்கை நீளுமா இரு பறவை இரை தேடி இமைக்காமல் பறக்கிறதே கனவொன்று கை சேர கை கோர்த்து அலகிறதே பனிகள் தொலையும்படி உதடு சிரிக்கும்படி வாழும் நாட்கள் வெகு தூரமோ வசந்த நாட்களின் வருகை பதிவேட்டில் இனியும் பெயர் எழுத கூடுமோ சிறகு தந்தவன் வானம் தருகையில் வரங்கள் மழையாகி போகுமோ காதல் சுமந்தவடு கனவில் தெரியுதே காலம் கரையில் கொண்டு சேர்க்குமோ தேர்வலமா பல ஜென்மங்கள் தாண்டி வாழ்ந்திடுமா இரு பறவை இரை தேடி இமைக்காமல் பறக்கிறதே கனவொன்று கை சேர கை கோர்த்து அலைகிறதே காதல் வாழும் தேசத்தை கண்கள் காட்டுமா கண்கள் காட்டும் பாதையில் வாழ்க்கை நீளுமா மாமா 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 இன்னைக்கு நான் வாரி குடிக்கும் போது எப்ப நீங்க எறும்பு கலந்து வரோம் எப்ப நீ கிஞ்சனில தண்ணி வாரோம் சத்யமானுஷேभ्यः
அவங்க கண்ணுக்கு எட்டாத ஒரு தூரத்தில் எங்கள் வாழ்க்கையை ஆரம்பித்தோம். வீட்டுக்கும் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ட்ரை பண்ணேன். ஃபோன் சுவிட்ச் ஆஃப்னு வந்துச்சு. நாங்கள் சேஃபாக இருக்கோன்னு வீட்டில் சொல்லலாம்னு நினச்சேன். அண்ணா என்ன மன்னிச்சிருண்ணே. அண்ணா உள்ள இல்லைண்ணே. அண்ணா சாரிண்ணே. எங்கம்மாவே? கடைக்கு போயிருக்காருண்ணே. சரி வா. அவர் வந்துட்டோன்னு வந்தவன கூட்டு வருவாங்க. வாமா. வீட்டுக்கு போய் பார்க்கும்போது அவள் அங்கே இல்லை. என்னாச்சோ ஏதாச்சோன்னு தேடி பார்க்கும்போது அவங்க அண்ணன் அவளை கூட்டிகிட்டு போயிட்டு இருந்தான். திவ்யா! திவ்யா! விடுங்க! விடுங்க! அண்ணா வேண்டாம் அண்ணா. அவனை போடுங்கடா. சங்கர்! அம்மா திவ்யா எங்கடி உள்ள போற? கண்ட நான் எல்லாம் மேய்ஞ்சிட்டு வந்து இப்ப உள்ள போறியா? நாயே பாவி. நீ வந்துட்ட. ஆனா அப்பா 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 இப்ப அழு உட்கார்ந்துட்டு
அந்த நாயோட தாலி இனி உன் கழுத்துல இருக்க கூடாது. விடு. ஏய் ஏய் குமார் பஸ் அந்த வக்கீலுக்கு ஃபோன் போட்டு வர சொல்லு. ஓகே பஸ். ஒன்றும் கவலைப்படாத, அண்ணன் இருக்கேன் பார்த்துக்கிறேன். நீ கீழே போய் ரூமில் உட்காரு, நான் வரேன். போ, ஒரி பண்ணாத. ஓ பாஸ், இவனை விடுங்க. இவன் கரெக்ட் பண்ணிருக்கானே, அந்த பொண்ணு யாரு தெரியுமா? இதுக்கு முன்னாடி நான் டிரைவரா ஒருத்தன்ட்ட வேலை பார்த்தேன்ல, கல்குவாரி, கட்டமில்லு, அட்டமில்லு, கட்ட பஞ்சாயத்துன்னு எப்படியும் 25 கோடிக்கு மேல தேரும். பிரசிடென்ட் எலெக்ஷன்ல எப்படி எங்க அப்பாவை ஜெயிக்க வச்சீங்களோ அதே மாதிரி என்னையும் எம்எல்ஏ எலெக்ஷன்ல நின்று ஜெயிக்க வச்சிடணும். நம்ம ஜாய்சன் எல்லாம் ஒன்று சேருங்க. ஏனுங்கண்ணா, உங்களுக்கு திவ்யான ஒரு தங்கச்சி தானுங்களாண்ணா? இந்தியாவிலேயே அதிக ஓட்டு வித்தியாசத்தில் ஜெயிச்ச எம்எல்ஏ யாருன்னு தெரியுமா? அது தெரிலங்களேண்ணா. இறங்கி போய் தெரிஞ்சுக்கிட்டு வா. அதுக்கும் வண்டியை விட்டு இறங்குறதுக்கும் என்னங்க சம்பந்தம்? ஏய் இறங்கடா, மூட்டை இறங்கடா. என் தகுதிக்கு இதெல்லாம் ஒரு வேலை. போயா, பவுன்ராஜோட தங்கச்சி தான் இவன் கரெக்ட் பண்ணிருக்க பொண்ணு. ஒரு பழம்தான் கிடைச்சிருக்குன்னு நினைச்சேன், பழ தோட்டமே கிடைச்சிருக்கு. இல்ல பாஸ், பழத்தோட்டம் இல்ல பணத்தோட்டம். விடு, அள்ளிடலாம். யோ, மானங்கிட்டு வந்து நிற்கிற, எவன் ஓட்டு போடுவான் உனக்கு? உன் சொந்தக்காரன் கூட உனக்கு ஓட்டு போட மாட்டான். இந்த முறை உனக்கு சீட்டும் இல்லை, பொறுப்பும் இல்லை. கிளம்பியா? யோ நீ நில்லையா? சரிங்க. ப்ரெஸ் மீட்டுக்கு ஏற்பாடு பண்ணியா? நீ கிளம்பியா? கட்சியில் பொறுப்பையும் பிடிங்கி போட்டானுங்க, பதவியும் பிடிங்கி போட்டானுங்க. இனி ஊர்ல ஒரு பயிலும் மதிக்க மாட்டியா. என்ன பண்ண போறானோ தெரியல. உன்னால மானம் போச்சு, மரியாதை போச்சு, கௌரவம் போச்சு. எல்லாத்துக்கும் மேல பெரியவரும் போயிட்டாரு. நீ போணும்னா போய்க்கோ. ஆனா அதுக்கு முன்னாடி நல்லா சமைச்சு போடுறேன். எங்க எல்லாருக்கும் ஒரு பாட்டில் விஷத்தை கலந்து கொடுத்துட்டு நீ போயிடு. இத பாக்குறதுக்கு பதிலா எல்லாரும் போய் சேர்ந்துடுறோம். இங்க பாரு, உன்கிட்ட தானே பேசிட்டு இருக்கேன். நான் தான் அப்பவே சொன்னேன்ல, நீங்க என்ன சொன்னாலும் கேக்குறேன்னு. என் மேல சத்தியமாவா? சத்தியமா. இந்த தாயத்தை கட்டினா தாலி கட்டணும்னு நினைப்பே வராதுமா. எல்லாம் 2 மாதத்தில் சரியா போயிடும். ஆத்தா துணை இருப்பான். வேலை முடிச்சு வாங்கிக்கப்போ. வாயா தலைவரே, நம்ம திவ்யாவை 7 நாளில் கோர்ட்டில் ப்ரொடியூஸ் பண்ண சொல்லி மேலிடத்துலேருந்து ஒரே ப்ரெஷர். அட அதெல்லாம் எனக்கு தெரியுமையா, நான் பார்த்துக்கிறேன். எதுவும் பிரச்சனை வராமல் பார்த்துக்குங்க. வரட்டுங்களா? சம்மன் அனுப்பி 10 நாள் ஆச்சு. சம்மட்டி அடி எனக்கு தானே. என்னம்மா சொல்கிறவ? அவ என் நாத்தனார் இல்லை, என் மக. எல்லாம் பேசிட்டேன். நான் சொன்னா கேப்பா. நீங்க எதை பத்தியும் கவலைப்படாம கிளம்புங்க. யோ வக்கீல, ஃபீஸ் கிடைக்கலனா என்னையா? நல்ல பீஸ் மாட்டிருக்குல்ல. சரி சரி சங்கரே சார், நீ என்ன பண்ணு, நேராக கோர்ட்டுக்கு வந்துரு. சரிங்க சார். ஓகே. வக்கீல் கோர்ட்டுக்கு வந்துடும். வக்கீல் வரேன்ட்டாரு. சரி போ, வண்டி ஓகே அடிச்சு. பஸ். அப்பா பழனி ஆண்டவா, இந்த காதல் எப்படியாவது ஜெயிச்சு எனக்கு நிறைய ஷேர் வரணும். இங்கே பாரு பவுனு, அந்த பொண்ணு
கட்டாயப்படுத்தி கூட்டு வந்துட்டாங்கன்னு கோர்ட்டில் சொல்லிட்டா நீ உள்ளே போகணும். இல்லை அவன் ஆசை வார்த்தை சொல்லி கூட்டு போயிட்டான் அப்படின்னா அவன் உள்ளே போயிடுவான். எது இருந்தாலும் உன் திமிர்த்தனத்தை கோர்ட்டில் காட்டாத, பார்த்து நடந்துக்க. எது இருந்தாலும் எனக்கு ஃபோன் பண்ணியா? சரிங்க. இப்போவும் நாங்கள் எல்லாரும் ஒன்று எங்கள் குலதெய்வமாக தான் பார்த்துட்ருக்கோம். நம்ம அப்பாவை இழந்து இப்படி அனாதையாக நின்றுட்டுருக்கோம். நம்ம மான மரியாதை எல்லாமே போச்சு. இங்கே பாருமா, நீ கோர்ட்டில் சொல்லக்கூடிய அந்த ஒத்த வார்த்தையில் தான் நம்ம குடும்பத்தோட மொத்த மானமும் இருக்குங்கிறத மனசில் வச்சுக்க. இங்கே பாருண்ணா, நீ என்ன சொல்கிறியோ அதை நான் அப்படியே கோர்ட்டில் சொல்லிடுறேன். எனக்கு நீங்கள் தான் முக்கியம். நீ இங்கே இரு, கோர்ட்டுக்கெல்லாம் வேண்டாம், நீ வா. நான் சொன்னதெல்லாம் ஞாபகம் இருக்கட்டும். போ. ஐட்டம் நம்பர் 110 52/2016. சங்கர் சங்கர் திவ்யா திவ்யா சங்கர் திவ்யா. உன் பேர் என்னம்மா? திவ்யா. வயசு? 19. உங்கள் அப்பா பேர் என்னம்மா? முத்துவேல். உங்கள் கணவர் பேர் சங்கரா? ஆமா. உங்களை யாரோ கடத்திட்டதா சங்கர் கோர்ட்டில் புகார் கொடுத்துருக்காரு, அது உண்மையா? என்னை யாரும் கடத்தல, நானா தான் என் வீட்டுக்கு போனேன். ஏய், பழம் நழுவிடுமோ? அப்படியே நழுவ விட்டாலும். சரிம்மா, உன்னை யாரும் கடத்தல. இப்போ யார் கூட போக விரும்புறீங்க? நீ கோர்ட்டில் சொல்லக்கூடிய அந்த ஒத்த வார்த்தையில் தான் நம்ம குடும்பத்தோட மொத்த மானமும் இருக்குங்கிறத மனசில் வச்சுக்க. எதுவாக இருந்தாலும் நீங்கள் தைரியமாக சொல்லலாம். நான் சங்கர் கூட தான் போக விரும்புகிறேன். சரகன்மா டேய், ஃபேஸ்புக் வாயா வாயில வந்துருது. வெற்றி நமக்கு தான். திவ்யா அவங்க விருப்பப்படி அவங்க கணவர் கூட போலாம். இதுல யாரும் தலையிடவோ கட்டாயப்படுத்தவோ கூடாது. அண்ணா, பெரிய இடமா வந்து உங்கள்கிட்ட மாட்டியிருக்கு, வச்சு செய்யுங்க. ரொம்ப தேங்க்ஸ்ண்ணே. தம்பி வாடா, ஜெயிச்சிட்டம்டா. இனி போட்ட பிளான் போட்ட மாதிரியே சக்ஸஸ் நடக்கும். அம்மா, ஏமா நம்ம கூட
திவ்யா வரல? கண்ணில் விளக்கெண்ணெய் ஊற்றி பார்க்குறேன், மண்ணெண்ணெய் ஊற்றி பார்க்குறேன்னு சொன்னேல, எல்லாத்துக்கும் ஒட்டு மொத்தமாக டகா காமிச்சு போயிட்டாலே. நீ என்ன சொல்றியோ அதை நான் அப்படியே கோர்ட்டில் சொல்லிடுறேன். எனக்கு நீங்க தான் முக்கியம். என்னடி பண்ண? என்ன பண்ண? தம்பி சங்கரே சார், இந்த பாரு, அங்கே போய் குளிச்சு ரெடி ஆயிரு, நாங்களும் போய் ரெடி ஆகிட்டு வந்துடுறோம். சரிங்க, சீக்கிரம் ஏறுங்க லாயர் சார். பள்ளியாண்டவா, இந்த ப்ராஜெக்ட் எப்படியாச்சும் ஓகே பண்ணிடுறா. இந்த வக்கீல் ஃபீஸ் மட்டும் பேலன்ஸ் இருக்கு. நீ ஒரு 3 மாதம் இங்கே வேலை பார்த்துட்டு சம்பளத்தை வாங்கி அவர் ஃபீஸை கொடுத்தின்னு வை. அப்புறம் நீங்கள் 2 பேரும் எங்கே வேணாலும் போய் எப்படினாலும் ஜாலியாக இருக்கலாம். இதுதான் நம்ம செங்கச்சோலை. ஒரு 40-50 பேர் வேலை பார்க்குறாங்க, தெரிஞ்சுக்கோ. இருக்கட்டும் இருக்கட்டும். இங்கே தான் உங்கள் புது வாழ்க்கை ஆரம்பிக்க போகுது. இதான் நீ தங்க போகிற இடம். போங்க. சின்னதாக இருக்கே பாசு. பாசு அவங்க மட்டும் போட்டோம். எனக்கு ரொம்ப இடம் கொடுத்துட்டேன். சரி, பேசாம நான் சொல்கிற லிஸ்ட் எடுத்துக்கோ. மார்க்கெட்டுக்கு போயிட்டு எல்லாத்தையும் வாங்கிட்டு வந்துடு. நிதானமா வா, ஒன்றும் அவசரம் இல்லை. அப்புறம் சங்கர் அனுப்பி வச்சானே வாளா, இந்த இடம் ஓகேடா? எனக்கு ஓகே. 2-3 நாளைக்கு வேண்டிய மளிகை சாமான்கள். சரி சரியா? பாசு, என்னடா அந்த சேஃப்டி உபகரணம் எதுவும் ஓவரா பேசுற? எழுதாத பேனாக்க எதுக்கு மூடி, புரியுது? ஏய், வெளியில ஆள் இருக்கு. அப்புறம் வந்துட்டாரு. ஏய் சொல்றா, சோகமா இருந்தாலும் வேகமா வாப்பா. சாமான்லாம் வாங்கினா நிதானமா வா. சரிங்க பாஸ். பாஸ், மூடி இல்லாத பேனா வாங்க போற ஒரு நாள். தம்பி, இனிமே உனக்கு வேலை அங்கதான். சரி சார். வா, எப்படி வேலை பார்க்கணுங்கிறத காட்டுறேன். என்ஜாய். இந்த பையன் நமக்கு வேண்டாம் விட்ட பையன். புதுசாக வேலைக்கு சேர்த்துருக்கேன். என்னென்ன வேலை எப்படி எப்படி பண்ணணும்னு கற்றுக் கொடு. சரிங்க, ஆகட்டுங்க. தம்பி, பார்க்கத்தான் கஷ்டமாக இருக்கும். இது ஒன்றும் பெரிய விஷயம் இல்லை, சாதாரண விஷயந்தான். 1/2 மணி நேரத்தில் கற்றுக்கலாம். நிதானமாக கற்றுட்டு வீட்டுக்கு போ. திவ்யா, நீ முன்ன பின்ன மண் மிதிச்சிருக்கியா? இல்லை. ஏப்பா, நீ மிதிச்சிருக்கியா? இல்லைங்க சார். கொஞ்சம் மீச்சு காமி. சரி வா போலாம். உன் பேர் என்னப்பா? சங்கர்ண்ணே. பேரெல்லாம் நல்லா தான் இருக்கு. இந்த வேலைக்கு சீன்ஸ் பட் ஆகாது. பேண்ட்டை கழட்டுப்பா முதல்ல. கொஞ்சம் முதல்ல சிரமமா இருக்கும். என்னப்பா உன் சம்சாரமா? காதலிச்சு கல்யாணம் மட்டும் போல இருக்கு. சரி சரி, பார்த்தது போதும். சட்டு புட்டுன்னு பேண்ட்டை கழட்டிட்டு வேலையை பாரு. கொஞ்சம் சூதானமா இருக்கணும். வேலையெல்லாம் சிம்பிள் தான். எல்லாம் நாம டீல் பண்ற பொறுத்தா இருக்குது. அப்புறம் கோமதி, இங்க வா. ஐயா, இந்த பொண்ணை வீட்டுக்கு கூட்டு போய் கூட மாட ஒத்தாச்சியாரு. சரிங்கய்யா. போமா. வாமா. என்ன உடம்பு, செங்கலா இருந்த மனசை சேரா குலைச்சி எடுக்கிறாளே. How are you, sir?
glad to meet you. நான் யாருன்னு உனக்கு தெரிஞ்சிருக்கலாம், இல்லை தெரியாமலும் இருந்திருக்கலாம். நான் ஸ்ட்ரெயிட்டாக மேட்ருக்கு வரேன். உன் தங்கச்சி பாசம் மலர் அறுவச்சிட்டு 19 வயசு திவ்யா, அவளும் அப்புறம் அந்த அழகு அதான்ப்பா அந்த பர்வ சிட்டு கூட பறந்து வந்தானே பேப்பர் போடுற பாய், அப்போ லோ கிளாஸ், இப்போ பிரதர்லாம் ஹை கிளாஸ், பேரு சங்கரு. நவ் தட் போத் இன் மை ஹேண்ட். டீல் பேசலாமா? ஹலோ ஹலோ. நீங்க பாருங்க. ஹலோ, எங்க இருக்க? மில்லுல. ஏங்க என்னாச்சு? ஒன்றும் இல்லை, நீ அங்கே இரு, இந்த வரேன். அண்ணே வாண்ணே. ஏய் மண்டலம், மண்டகரோமா என்ன கட் பண்ற? இந்த பார், நான் கடத்தல, காதலிக்கல. அவங்க 2 பேரும் காதலிச்சாங்க, நீ பிரிச்ச, கோட்டு சேர்த்து வச்சிருச்சு. இப்போ நீ பிரிக்கணும்னு நினைக்கிற, பிரிச்சிடலாம். ஆனா எல்லாத்துக்கும் ஒரு வேலை இருக்கு, யோசிச்சு வை. நான் வெயிட் பண்ணலாம் மாட்டேன், இஷ்டம்னா கூப்பிடு. ஏய், இந்த மாலுகளெல்லாம் வர சொல்லு. சரிங்க சார். ஏய் வாங்கப்பா. இந்தடா அண்ணன் கூப்பிடுறாரு. பாசம் பதறி கூப்பிடுது. ஓ, நீ கூப்பிட்டா உடனே அட்டன் பண்ணிடுவானா? வெயிட் பண்றா. காசு, பணம், மணி, துட்டு. ஹலோ சப்பு, நான் ஒரு 5 லட்ச ரூபா கொடுத்துட்றேன். அஞ்சு லட்சம், 5 lakhs. வெரி பேட் ரேட். ரேட்லாம் மாறிடுச்சு சார். உலகம் தெரியாம வளர்ந்துட்டீங்க சார். நான் தெரியாம தான் கேட்குறேன், உன் தங்கச்சிக்கு வேல்யூ வெறும் 5 லட்சமா? நான் அப்படியே பாம்பே கருன்னு வச்சுக்கோ, குறைஞ்சபட்சம் 10 லட்சம் தேரும். அதை தாண்டி அப்படியே ஃபாரினுக்கு அப்படின்னு வச்சுக்கோ, உன் தங்கச்சி வேற பல பல பலன்னு பளிங்கு சில மாதிரி இருக்கா. ஃபாரினர்ஸ்க்கு ரொம்ப பிடிக்கும். பல 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 லட்சங்கள் கிடைக்கும். என்ன சொல்ற? ஏய், நீயே சொல்ற. உன்ன பின்ன பார்த்து முடிச்சுக்கலாம். ஐ அம் வெயிட்டிங். என்னங்க சொல்றா? பாம்பேக்கு போய் விற்றா 10 லட்சத்துக்கு விற்பங்கிறான். ஃபாரினுக்கு அனுப்புனா பல லட்சம்னு சொல்கிறான். 5 லட்சம் ரூபாய் இல்லை, 5 பைசா கூட கிடைக்காது. கொண்டவனோட ஓடி போனவ தானே அவ. போய் படுத்து சம்பாதிக்கட்டும். அடிச்சிட்டல. ஏய், பொண்டாட்டியோட அருமை நான் என்னன்னு காட்டுறேன்டா உனக்கு. டேய், வண்டியை பின்னாடி ஏடுறா.
உனக்கெல்லாம் நான் எடுபுடிங்க வேற. இதுல மீச ஒண்ணுதான் குறைச்சது. ஹலோ ஏய் சொல்கிறேன் எவ்வளோ வேணும் வேணுங்கிற நீயே சொல்கிறேன். இப்போதைக்கு 1 கோடி. 1 கோடி? ஏய் வீட்டுக்கு போய் 1 கோடி ரூபாய் பணத்தை எடுத்துட்டு என்ன கூப்பிடு போ. டேய் சொல்லுங்க ப்ரோ. எங்க வரணும் எப்போ வரணுங்கிறத மட்டும் சொல்லு. வெல்கம் பழனி ப்ரோ. வந்துகிட்டே இருக்கேன்டா. வீடெல்லாம் பிடிச்சிருக்கா? கொஞ்சம் தூசியா இருக்கும். இப்பெல்லாம் புழக்கம் ரொம்ப கம்மி. இந்த கூல் பையில பழசுக்கு ஜாமான் வாங்க சொல்லியிருக்கேன். செட்டில் ஆயிடும். சிட்டிக்குள்ள வந்துட்டோம். சிட்டிக்குள்ள வந்தாச்சா? ஆமாம். இப்போ எங்கே வரணுன்றதை சொல்லு. ரோப் கார் கிட்ட வா. டேய் ரோப் கார்ட்ட விட்றா. உட்கார். இல்ல பரவாயில்ல நிக்கிறேன் சார். அட கூச்சுண்டி. இருக்கட்டும். சிட் டவுன். குட். ரோப் கார் கிட்ட வந்துட்டோம். பாத்தியா? இப்போ எங்கே இருக்க? அங்கே எங்க பக்கத்துல காஃபி ஷாப்ட்டு வந்துடுறேன். என்னாச்சுடா? இங்கே வா அங்கே வான்னு அலைய விடுத்துடுறானே. சரி வை கூப்பிட்றேன். இந்த நம்பர் யாருன்னு தெரியுதா? இது எங்க அண்ணன் நம்பர் சார். உங்களுக்கு ஓன் பிரதர் பட் பேட் பிரதர். இவன் என்ன சொல்றான் தெரியுமா? 1 கோடி ரூபாய் தரேங்கிறான். உங்க 2 பேரையும் கண்டந்துண்டமா வெட்டி போடணும்னு வெறியோட வர்றான். ஏன் உன்னை சுத்தி இவ்வளோ பிரச்சனை? நீ என்ன ராசி? தெரியாது சார். ஏதோ கரகம் தப்பா உட்கார்ந்துருக்கு. ஷோர் ஹேண்ட், ஷோர் ஹேண்ட். லெஃப்ட். லேடிஸ்க்கு எடுத்து கையில தான் பார்க்கணும். வா 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 வா. கம் 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 கம். பெரிய கண்ணகியா? இங்க பார், இப்பவே உன்னை இழுத்து போட்டு ரெண்டுக்க ரொம்ப நேரம் ஆகாது. ஆனா எனக்கு இந்த ஃபோர்ஸ் செட் ஆகாது. மீன் இருக்கு பத்தியா? மீன் அதை தூண்டில் போட்டு பிடிக்கிறத விட அதுவா துள்ளி வந்து மடியில் விழுந்தா அதுல ஒரு ஹாப்பி இருக்குல்ல, அந்த ஹாப்பிய எனக்கு நீயா தரணும். நான் உன்னை தொடவே மாட்டேன், நீ என்ன தொடணும், என்ன சந்தோஷப்படுத்தணும். 5 நிமிஷம், 5 நிமிஷம். ஏய், ஏன் எந்திரிக்கிற? எங்க 2 பேரும் என்ன சொல்லி கூட்டிட்டு வந்தீங்க? ஐயோ, நான் இன்னும் சொல்லவே இல்லையம்மா. வா உட்கார். சிட் டவுன். என் காது கிட்ட வந்து அஸ்கி வாய்ஸ்ல ஐ லவ் யூ சொல்றியா? வா வா, கம் கம். சொல்லு 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 சொல்லு.
என் கிட்டத்துல வந்து என் சட்டப்பட்டனை ஒவ்வொன்னா அவுக்கணும். சார் எங்களை விட்டுருங்க சார், நாங்க எங்கேயாவது போயிடுறோம். வா வா, கைய வை. என்னாச்சு? முதல்ல நம்ம இங்க இருக்க கிளம்பு. வா. ஏய் என்னாச்சுன்னு கேக்குறேன்ல. நீங்க இறங்கி குத்துவீங்கன்னு பார்த்தாக்க அந்த பொண்ணு உங்களை ஏறி தொண்டையில குத்திட்டு போயிட்டு இருக்க. நான் மூஞ்சில குத்துறேன். யோ, அந்த பொண்ணு இப்ப ஓடி போயிட்டாயா? அவன் அண்ணன் 1 கோடியோட வந்திருக்கான். என்ன பண்றது? இப்ப ஏதாவது ஐடியா குடியா? பாஸ், உங்களுக்கு மிமிக்ரி எல்லாம் சரளமா வருது பாஸ். எம்ஆராத வயசு அப்படியே இருக்குது. என்ன காமெடியா? இங்க பார், அவன் அண்ணன் ஆவின் பக்கத்துல 1 மணி நேரமா வெயிட் பண்ணிட்டு இருக்கான். இப்ப பொண்ணு நம்ம கையில இல்ல. என்ன சொல்லி சமாளிக்கன்னு தெரியல. ஏதாவது ஐடியா கொடு. நிறுத்துங்க. அக்யூஸ்ட நெருங்கியாச்சு சார். இன்னைக்கு ஈவினிங்குள்ள பிடிச்சிருவேன். சரிங்க சார். உன் பேர் என்னம்மா? திவ்யா. உன் பேர் சங்கர் தானே? எப்படி தெரியும் பாக்குறியா? உன் கேஸுக்கு அப்புறம் தான் என் கேஸே நடந்துச்சு. அதான் கோர்ட்டே சொல்லிடுச்சே. அப்புறம் என்னம்மா? சார் இல்லை சார், எங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறவனால தான் பிரச்சனையே. இன்னைக்கு நம்ம பொழப்ப விட சார், இந்த காதலர்களை சேர்த்து வைக்கிறேன் பிரித்து வைக்கிறேன்ற வியாபாரம் தான் கொடியேட்டி பறந்துட்டு இருக்கு சார். யோ, நீ பேசாம வண்டியை ஓட்டியா? சார் ப்ளீஸ் எங்களை பஸ் ஸ்டாண்ட்ல விட்டுருங்க சார். பாஸ், இங்க பாருங்க இடும்பன் மலை. ஆமா, அதுக்கு என்ன இப்போ? நீங்க என்ன பண்றீங்க? அவனுக்கு போன் அடிச்சு பணத்தோட இடும்பன் மலைக்கு வாடான்றீங்க. பணம் ரெடியா தான் இருக்கு. அப்படியே மேலே ஏறிவாங்க. மேலே ஏண்டா. வந்துட்டானுங்க. எந்திரிங்க. உட்கார உட்காரு. ஓகே. என்ன பிரதர், 8-10 பேர் வந்திருக்கீங்க? வேற எதுவும் பிளானா? பணத்தை பாஸ் கிட்ட கொடுங்க. எதா இருந்தாலும் பாஸ் தான் முடிவு பண்ணுவாரு. சின்னஞ்சிருசுங்க சந்தோஷமா இருக்குதுங்க. அவங்க வந்த உடனே இவங்ககிட்ட ஒப்படைச்சிட்டு நீ வண்டிக்கிட்ட வா, நான் வண்டியில் வெயிட் பண்ணுறேன். அந்த பணத்தை கொடுங்க. 1 நிமிஷம் பொறு, வரேன். ஏய், எங்கடா போகிறவன்? அவனுக்கு மேலே இன்னொரு பாஸ் இருப்பான்ல. ஹலோ, டேய், அவங்க கூட கொஞ்சம் பேர் போங்க, இவங்க கூட கொஞ்சம் பேர் போங்க. நான் வந்துக்கிட்டே இருக்கேன். அப்படியாண்ணே? ஓகேண்ணே. டேய், பேக் வர. தேங்க்யூ ப்ரோ. டேய் குமார், ஒப்படைச்சிடுறா. பத்திரமா ஒப்படைச்சிடணும். ஓகே பாஸ். என்ன பின்னாடி? சும்மா ஒரு சேஃப்டிக்கு தான். ஓ, பாடி கார்டா? ஒப்படைச்சிடுறா. நான் கீழே கவுண்ட் பண்ணிட்டு இருக்கேன். ஒப்படைச்சிடுறேன். ஹலோ, நீங்க என்ன பண்றீங்க? 6 மாதம் வேலையாக இருப்பேங்க. 6 மாதம் வீட்டில் சும்மா தாங்க இருப்பேன். அப்படி என்ன 6 மாதம் வேலை பார்ப்பீங்க? வெட்டுறது, குத்துறது, தூக்குறது, இது மாதிரி சிம்பிளான வேலை தாங்க. சிம்பிளாக வெட்டுவாங்களா? நீங்க பார்ட் டைமாக பாலிடிக்ஸ் பண்ணிட்டு இருக்கேங்க. அப்போ ஃபுல் டைம்னா ஜெயிலில் தாங்க இருப்பேன். ஜெயிலா? பாஸ், சின்னஞ்சிருசுங்க எப்படியும் லேட் ஆகும்னு நினைக்கிறேன். நீங்கள் போங்க, நான் ஷேர் ஆட்டோவில் வந்துடுறேன். பாஸ், ஷேரு மறந்துடாதீங்க. போடா, நீ வேற. எனக்கு டைம் ஆயிடுச்சு. பிரதர், நானும் உங்களுக்கு ஏதாவது ப்ராஜெக்ட் இருந்தா சொல்றேன். ஷேர் கரெக்டா வந்துரும். அங்க என்ன பாத்துட்டு இருக்க? வாயா. அவன் வரானான்னு பாக்குறியா? ஓகே, see you. bye bye. sweet dreams. வாங்க. No problem. I carry. இது நில்லு.
எக்ஸ்கியூஸ் மீ, அவர் கையில இருந்தானே என் கையில இருந்தானே ரெண்டும் ஒன்று தானே? எல்லாம் எங்களுக்கு தெரியும், பொண்ணு வரட்டும். ஐ செட் ஜஸ்டிஸ். அதான் தெரியும்னு சொல்றோம்ல, நிறுத்து. இவனுங்கள்ட்ட இருந்து எப்படி எஸ் ஆகிறனே தெரியலையே. இவன் பெயிலுன்றான், இவன் ஜெயிலுன்றான். என்னாச்சுடா? நான் வந்துகிட்டே இருக்கேன். ரொம்ப நேரமா பேசுறான். சரிண்ணே சரிண்ணே சரிண்ணே. வாடா டீ சாப்பிட்டுலாம். அந்த பேக் கொடுத்துட்டு ஒன்று வேணா, நீ இங்கே இரு, அவங்க வந்துட்டு கொஞ்சம் வெயிட் பண்ணு. போயிட்டு வருவோம். ஆளும் ஹலோ க்ளோஸ் பிரதர்ஸ், அப்படியே வரும்போது மெடிக்கல் ஷாப்ல மேல இருந்து வரட்டும், அப்புறம் ஒரேடியா ஹாஸ்பிடல் வந்துருவாங்க போயிடுவாங்க. அத்தனை பேரும் எத்துவாளி பசங்க. ஏய் சீக்கிரம் வாங்கடா சீக்கிரம் பசங்களா. திவ்யா 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 தானே பேரு? கூப்பிட்டா தானே வேணாண்ணா, நான் கூப்பிடல. யோ கூப்பிடியா? அட ஏரியா திவ்யா காணோம். இது மேலே ஏறி பார்ப்போம். ஷேரை தூக்கி நான் அந்த ஆள் எங்கேயும் ஓடி போயிட்டானா? என்ன பண்ணலாம்? ஃபோன் பேசுகிற மாதிரி பிளான் பண்ணுவான். அண்ணே ரொம்ப தப்பா தெரியுதுண்ணே. ஏய் அவனை அங்கேயே போடுறான். நாம மேலே போவோம். வேற என்ன பண்ணுறது? போனவனுங்க வர்ற மாதிரியே தெரியலையே. ஹலோ வணக்கம் சார், என்ன மேக்கால வந்துட்டீங்க? உங்க ஆளுங்க பேக்கோட போயிட்டாங்க. நோ மணி நோ கனி. என்ன லாஃபிங்? காதலிச்சு கல்யாணம் பண்றவனையே கண்டம் துண்டமா வெட்டணும்னு நினைச்சிட்டு இருக்கேன். நீ என்னடானா எங்கிட்டயே ஏன் தங்கச்சிய மும்பையில் விற்றா 10 லட்சம், ஃபாரின்ல விற்றா பல லட்சம்னு பேரமா பேசுவேன். அங்கிச்சல பளபளப்பு ஃபாரின்காரன் பரதேசி நாயே, ஒன்ன நான் என்ன பண்ண? அடி உனக்குள்ள ஓடிச்சு வச்ச ஓ ஒட்டு மொத்த காதலத்தான் ஒத்த நொடியில கண்டுபிடிச்ச புதுரக்க கட்டி நான் பறந்தேன். சூறாவளி காத்த போல சுத்தி சுத்தி தாக்குற சூரத்தேங்கா போல என்ன செல்ல செல்ல பேக்குற உன்னை பார்த்த நாள் முதலா உலகத்தை மறந்து அட எனக்குள்ள ஒளிச்சு வச்சு ஏன் ஒட்டு மொத்த காதலச்சான் ஒத்த நொடியில கண்டுபிடிச்சு புது ரெக்க கட்டி நான் பறந்தேன்.
ராகேஷ்க்கு 7 வருஷம் கிடைக்க வேண்டியது அவரே சரணடைஞ்சதுனால 3 வருஷம் கிடைக்க வாய்ப்பு இருக்கு. வேற வழி எதுவும் இல்லையா? எல்லா வழியிலையும் ட்ரை பண்ணியாச்சு. எவிடன்ஸ் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கு. 3 வருஷங்கிறது 3 மாதம் மாதிரி போயிடும். ஒன்றும் கவலைப்படாதீங்க, பார்த்துக்கலாம் மேடம். தள்ளி நின்னா முத்தப்பசி வந்து சுட்டரிக்குவே. காட்டாத ஜாட ஏத்தாத மூட நேத்தி கரண்டிக்க வருவே. இந்த வயசு எதையோ தேடுதே, என் மனசு அதையே நாடுதே. அடி உனக்குள்ள ஓடிச்சு வச்ச ஒட்டு மொத்த காதலத்தான். ஏமா நீங்க பவுன்ராஜோட தங்கச்சி தானே? ஆமா. தங்கச்சி ஒரு இடத்துல பார்த்தேனே. எங்க? டேய் வெளியே கூட்டிட்டு போடா, வீட்ல இருக்க ரொம்ப போர் அடிக்குது. ஃப்ரெண்ட் பைக்கா இருந்தா கூட பரவாயில்ல. வந்தவளே பூமி எல்லாம் பூப்பாயிடவா. சொந்தமில்லா இந்த வஞ்சிக்குத்தான் வஞ்சமில்லா உந்த நெஞ்சம் போதுமே. வெல்லாம நீதான் வெள்ளாடு நான் தான் அப்படியே திங்க போறேண்டி. கொஞ்சம் பொறுமை உனக்கு வேணுமே, இந்த கொடுமை எனக்கும் வேணுமே. அடி உனக்குள்ள ஓடிச்சு வச்ச ஒட்டு மொத்த காதலத்தான். ஒத்த நொடியில கண்டு பிடிச்சு புது ரெக்க கட்டி நான் பறந்தேன். சூறாவளி காத்த போல சுத்தி சுத்தி தாக்குற. சூரத்தெங்காய் போல என்ன சில்லு சில்ல பேக்குற. உன்னை பார்த்த நாள் முதலா உலகத்தை மறந்தேன். சார் வணக்கம். வணக்கம்பா. நீ போடா. என் தங்கச்சிட்ட கொடுத்துருங்க. 50 லட்ச ரூபா பணம் இருக்கு. அடுத்த வாரம் ரெஜிஸ்டர் ஆஃபீஸ் வர சொல்லுங்க. அவங்களுக்கு சேர வேண்டியதை பிரித்து எழுதி கொடுத்துட்றேன். சரிண்ணே, வரேண்ணே. வரேங்க மேடம். வரேன்ப்பா. பிரிச்சு தராராமா, பிரிச்சு அவரோட தொங்கச்சிக்கு அந்த சொத்தை நான் உனக்கு தரேன். இதோ பார், நான் சொன்னதை ஒழுங்கா செய்யலனா சோத்துல விஷத்தை வச்சிருவேன். இந்த வீடு தான். சரி, தேங்க்ஸ் ரக்கண்ணா. அண்ணனை பார்த்தேன், இதை கொடுக்க சொன்னாருமா. 50 லட்ச ரூபா பணம் கொடுத்து விட்டார். ஏன் பாலு? அண்ணா அந்த பொண்ணு இல்ல பணம்லாம் ஒண்ணு வேண்டாம். எங்க அண்ணன் எங்களை மன்னிச்சிட்டுன்னு ஒரு வார்த்தை சொன்னா போதும். வாங்க உள்ள வாங்க, காஃபி டீ ஏதாவது. பரவாயில்லம்மா, ஒன்றும் வேண்டாம். யார் உங்கள் பையனா? பேர் என்ன? பவுன்ராஜ். ரொம்ப சந்தோஷமா. பவுன்ராஜ். ஏய் சொல்லுங்கண்ணா. நாளைக்கு நம்ம ஆளு எல்லாத்தையும் நம்ம கோயிலுக்கு வர சொல்லுங்க. சரிங்கண்ணா. ஏய் என்னதான் பெற்று வளர்த்தவங்க காட்டின பாசத்தை காட்டிலும் தன்னை விரும்பினவன் பாசம் அதை காட்டில் ஒரு படி மேலே வந்து நிற்கிது. அதனால் வெட்டி கௌரவத்தையெல்லாம் விட்டுட்டு ஜாதியை ஒழிக்கணும்னா அதுக்கு ஒரே வழி காதல் திருமணம் தான். அதனால் காதல் திருமணத்தை ஆதரித்து இனி எல்லா கூட்டத்திலையும் பேசலான் இருக்கேன். அதுக்கு முன்னுதாரணமாக நாளைக்கு கோயிலில் உங்கள் எல்லோரும் முன்னாடியும் என் தங்கச்சியும் மாப்பிள்ளையும் என்னோட சேர்த்திக்கலான் இருக்கேன். முடிச்சுட்டு கூப்பிட்றேன்.
அண்ணன் உங்களை மன்னிச்சுட்டாராம்மா. அப்படியா? நாளைக்கு உங்களை கோயிலுக்கு வர சொன்னாரு. ரொம்ப சந்தோஷம். ரொம்ப சந்தோஷமா, வந்துருங்க. எத்தனை வயசு குழந்தை? 2 வயசு குழந்தைமா. இந்த மாடல் பாருங்க. டேய் சீக்கிரம் வாடா, அண்ணன் வெயிட் பண்ணுவாரு. கேக் வேற வாங்கணும். வா. நான் நேரா கோயிலுக்கு வந்துறேன், நீங்களும் அங்கேயே வந்துருங்கடா. அன்னிட்டு நான் சொல்லிக்கிறேன். எனக்கு சொத்து முக்கியம் இல்ல, அந்த ஜாதிக்கார பைய சாகணும். தங்கச்சி பத்திரம். ஓகே தேங்க்ஸ். கேக் வாங்கியாச்சு. என்னாச்சு? இந்தடா. இந்த புடி 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 புடி. நான் பாப்பாவை தூக்கிக்கிறேன். வா 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 வா. ஓ இல்ல இல்ல இல்ல, என்னாச்சுமா? மாமா பர்த்டேக்கு மாமா தான் நீ கேக் வெட்ட போறாரு. வா 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 போலாம் வா. தண்ணி தண்ணி கொடுங்க, தண்ணி கொடு. திவ்யா செத்து போயிடலாமா? அவன் இல்லாம என்னால உயிரோடே இருக்க முடியாது.